அவங்க சைட்லேருந்து பாருங்களேன். அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணல, அவங்க வந்து ஒரு நடிப்பு என்பதை அவங்க மூலதனமாக பண்ணுறாங்க. இப்போ அட்வான்ஸை வாங்கிட்டு அவங்க செலவு பண்ணிட்டாங்க. திருப்பி கொடுக்கணும்னா இன்னொரு படம் கிடைச்சாதான் அவங்க திருப்பி கொடுக்க முடியும். உங்களுக்காக வீட்டை விற்று சொத்து விற்றுலாம் கொடுக்க முடியாது. அவங்க அதை செலவு பண்ணியாச்சு. செலவு பண்ணாங்களோ இல்லை வேற இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அவங்க எப்படி திருப்பி கொடுப்பாங்க? இன்னொரு வருமானம் வந்தால் நம்ம திருப்பி கொடுப்பாங்க. நான் பல பேர்கிட்ட பார்த்துருக்கேன். எங்கள் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் வரும். அட்வான்ஸ் திருப்பி வாங்கணும் வரும்போது ஒரு 10 லட்ச ரூபா 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. கரண்ட்டில் படம் எடுத்துகிட்டு இருக்கிற இயக்குனர் கூட. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் என்கிட்ட 10 லட்சம் பேலன்ஸில் பேங்க்கில் கிடையாது சார். எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக வரும் 5 லட்சம் வரும்போது அதில் 2 லட்சம் கொடுத்துட்றேன். 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துட்றேன் 2 லட்சம் வரும். நம்மளுக்கு என்ன தோணுன்னா, என்னடா 2 கோடி சம்பளம் வாங்குறவருக்கு என்ன ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க முடியாது அவர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு வரது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் தான் வந்துட்டு இருக்கும். 5 லட்சம் 10 லட்சம் அப்படி தான் கொடுப்பாங்களே தவிர யாருமே பல்காக ஒரு 50 லட்சம் கொடுக்க போகிறது இல்லை. அந்த இயக்குனர் சொல்லுவார், சார் எனக்கு வரும்போதெல்லாம் நான் கொடுக்குறேன் சார் அப்படின்வார். 2 லட்சம் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறோன்னு சொல்லுவார். எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க செலவு பண்ணியாச்சு. அவர்கிட்ட கையில் பேங்க்கில் பேலன்ஸ் இல்லை. வரும்போது தான் அவர் கொடுக்க முடியும். இதெல்லாம் சினிமாவில் எதார்த்தம். அந்த இன்டர்வியூலாம் நான் பார்க்கும்போது எனக்கு புரியுது. இவங்களும் வந்து சினிமாவில் இப்போ இல்லாத போது அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல, எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்தாலே பெருசாக இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்திலே வாங்கியிருக்கணும்.